ஆ, வணக்கம். இந்த விசிட்டேஷன் ரைட்ஸ் பற்றி பார்த்தோம். விசிட்டேஷன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து குழந்தைய வந்து பார்க்கக்கூடிய உரிமை அது வந்து தந்தைக்கு உள்ளது, அம்மாவுக்கும் உள்ளது. அதான் விசிட்டேஷன் ரைட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது இப்போ அந்த குழந்தை வந்து குழந்தைய வந்து அப்பாவோ அம்மாவும் பார்க்க முடியும். சரிங்களா? அதுதான் விசிட்டேஷன் ரைட்ஸ். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே விசிட்டேஷன் ரைட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்பர் 1, வீடியோ நம்பர் 2 போட்டிருந்தேன். சரியா? ஆனால் இப்போ வீடியோ நம்பர் 3 இது போடுறேன். சரிங்களா? இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். இதில் வந்து இந்த சைல்டு கஸ்டடி அண்ட் விசிட்டேஷன் ரைட்ஸ், இது சைல்டு கஸ்டடிக்கு உண்டான பாயிண்ட்டும் விசிட்டேஷன் ரைட்ஸுக்கு உண்டான பாயிண்ட்டும் கலந்து சொல்லுவேன். சரிங்களா? நான் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கேன், என்னுடைய லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். லேப்டாப்பில் நிறைய பாயிண்ட்டுகளை எழுதி வச்சுருக்கேன். ஆனால் ஞாபகம் வச்சுக்க முடியல, மறந்து போகுது. ஒரு விஷயத்த சொன்னால் இன்னொரு விஷயம் மறந்து போகுது. ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லணுன்றதுக்காக தான் கம்ப்யூட்டரில் எழுதி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? மறந்து போகாமல் அதுக்காக தான் கம்ப்யூட்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. கேமராவை பார்த்து பேசணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து கம்ப்யூட்டரையும் நான் நிறைய மறந்துடுவேன். எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விசிட்டேஷன் ரைட்ஸும் வரும், சைல்டு கஸ்டடியும் வரும். சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போது அந்த இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அப்பா கிட்ட இருக்கிறதா அம்மா கிட்ட இருக்கிறதா, அதுதான் மேட்ரு. இப்போது கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்த உடனே என்ன ஆகும்னா குழந்தை வந்து அம்மா கிட்ட போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் மனைவி சண்டை வரும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், குழந்தைய பார்க்கவே விடமாட்டாங்க இவங்க குழந்தைய பார்க்கவே விடமாட்டாங்க. கடைசி வரைக்கும் அப்பாவால் அந்த குழந்தைய பார்க்கவே முடியாது. அங்கே விசிட்டேஷன் ரைட்ஸ் கேஸ் வரும்பொழுது இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். கோர்ட்டுக்கு வந்துடும். இந்த கார்டியன் ஓபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் இதை வந்து யாருக்கு போடுறேன்னா, அட்வொகேட்ஸுங்களுக்கு தான் போடுறேன். இந்த லா ஸ்டூடெண்ட்ஸு, இன்டர்ன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இன்டர்ன்ஸ்னால் இந்த இப்போ படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இன்டர்ன்ஸ் இந்த காலேஜில் படிக்கிறவங்க, லா ஸ்டூடெண்ட்ஸு, ஓகேங்களா? புதுசாக வர்ற அட்வொகேட்ஸு, கோர்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஃபேமிலி லாவை வந்து ப்ரொஃபஷனாக கரியராக எடுத்துக்கிறவங்க, அவங்களுக்கு தான் அது போடுறேன். ஓகேங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கு நான் போடல. ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் ஓபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கார்டியன் ஓபினா கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் அந்த ஒரிஜினல் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணும், கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மா வந்து கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க. அம்மா கோர்ட்டுக்கு வந்த உடனே அம்மா கூடவே அந்த குழந்தையும் வந்து இருக்கும். சரிங்களா? ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க, சரிம்மா நீ உன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த வாய்தாவில் கூப்பிட்டு வந்துருமா, அடுத்த ஹியரிங்கில் கூப்பிட்டு வந்துருமான்ன உடனே ஓகேங்க நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சரிங்களா? அம்மா என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அப்பாவை பார்க்கக்கூடாது, அப்பாட்ட பேசக்கூடாது, அப்பாவை கூப்பிட்டா போகக்கூடாது, அப்பாவை பார்த்த உடனே நீ கொஞ்சம் என்ன சொல்கிறது, கத்தணும், கூச்சல் போடணும், அது அப்படிலாம் சொல்லி அம்மா ட்ரெயின் பண்ணி தான் கோர்ட்டுக்கே கூப்பிட்டு வருவாங்க. சரிங்களா? அப்பாவை பார்த்த உடனே அப்பாட்ட நான் போகமாட்டேன்னு சொல்லு, அப்பாவை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, இப்படிலாம் வந்து ட்ரெயின் பண்ணி தான் கூப்பிட்டே வருவாங்க அம்மாக்கள் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த அம்மாவுடைய அண்ணன் தம்பி ட்ரெயின் பண்ணுவாங்க, இல்லை அந்த தாத்தா பாட்டி ட்ரெயின் பண்ணுவாங்க. சரிங்களா? ஐம் சாரி, நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, லெட் அஸ் கண்டினியூ. இப்போ அதில் என்ன பேசிகிட்டு இருந்தேனே மறந்துட்டேன் பாருங்கள். நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீடியோ போடும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே. இப்போ அதில் என்ன ஆகுன்னா, அந்த தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த இப்போ மச்சான், அந்த பெண்ணினுடைய தம்பி அண்ணெல்லாம் ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அந்த பொண்ணு மட்டும் என்ன பண்ணுன்னா, குழந்தைய கூட்டிகிட்டு கோர்ட் ஹாலுக்கு வந்துடும். அப்புறம் மற்றவங்கெல்லாம் அப்படியே வெளியே நிற்பாங்க. சரிங்களா? இப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாய்தா வரும்பொழுது கேஸை கூப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு ப்ரெசென்ட் ஆகும், அந்த குழந்தையும் ப்ரெசென்ட் ஆகும். குழந்தையும் ப்ரெசென்ட்டு. சரிங்களா? அந்த பக்கத்தில் அப்பா நிற்பார். அப்பா நிற்கும்போது ஜட்ஜ் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு ஜட்ஜு சொல்லுவார், சரிம்மா அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு அப்பாட்ட விடுமா அப்படின்னு ஜட்ஜு சொல்லுவார். சரிங்களா? குழந்தைய கொண்டு போயிட்டு அப்பாட்ட விடுமா அப்படின்னும் போது அந்த குழந்தை என்ன பண்ணும், ஐயோ வேண்டாம், அப்பாவா எனக்கு பயம், அப்பாவை எனக்கு பிடிக்காது, அப்பா கெட்டவர், அப்பாட்ட நான் பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து அழ ஆரம்பிக்கும். அது அழுதோ இல்லையோ இவங்களே அழ சொல்லி ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் அங்கே நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் நார்மல் தான். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தை ஒவ்வொன்றா அழ ஆரம்பிக்கும். கோர்ட்டில் கொஞ்சம் நியூசன்ஸ் ஆகும். அப்போது என்னடா அது, ஏன்னா கோர்ட்டே கும்பலாக இருக்கும். ஃபேமிலி கோர்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பல் தான், பயங்கர கும்பலாக இருக்கும். அந்த கும்பல் இந்த குழந்தை அழும்போது கொஞ்சம் நியூசன்ஸாக இருக்கும், ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஜட்ஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்போ அந்த அம்மா சொல்லும், அம்மா ஐயா, ஜட்ஜையா இது போல் வந்து
குழந்தை அழுதுங்க ஐயா, அப்பாவை பார்க்க பிடிக்கல போல இருக்குது குழந்தைக்கு, அப்பாட்ட பேச பிடிக்கல போல இருக்குது, அதனால் வந்து குழந்தை இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இப்போ ஜட்ஜ் என்ன சொல்லுவார், இல்லைம்மா குழந்தை அழுதாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, குழந்தைய தர தர தரத்தானு இழுத்துன்னு போயிட்டு அப்பாட்ட விடு போ அப்படின்றவார் ஜட்ஜு. சரிங்களா? ஜட்ஜ் அப்படி பேசுகிறத கேட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இவனுக்கு பக்குன்னு இருக்கும். என்னடா அது, குழந்தை அழுதாலும் பரவாயில்ல, முரண்டு பிடிச்சாலும் பரவாயில்ல, கூச்சல் போட்டாலும் பரவாயில்ல, நீ குழந்தைய கொண்டு போய் தர 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 தரன்னு இழுத்துன்னு போயிட்டு அப்பாட்ட விடுமா அப்படின்றவார். அப்படி தான் கோர்ட்டு சொல்லும். ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய மனநிலைமை எப்படி இருக்குதுன்றத கோர்ட்டு பார்க்கும். அந்த குழந்தையினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கோர்ட்டு பார்க்கும். குழந்தை என்ன செய்யுது அப்படிங்கிறத கோர்ட்டு கவனிக்கும். சரிங்களா? குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாவே வந்து மறுக்குதா? இல்லை வந்து அப்பா, அம்மா அந்த அம்மா வந்து ட்ரெயின் பண்ணி இது ஜட்ஜுக்கு ஏற்கனவே தெரியும். ஜட்ஜு தான் 1000 கேஸ் பார்க்குறாருல, ஒரு நாளைக்கு 100 கேஸ் 200 கேஸ் பார்க்குறாரு இல்லையா? ஜட்ஜுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? குழந்தை வந்து நிஜமாவே போக மறுக்குதா அப்பா கிட்ட, இல்லை குழந்தை சந்தோஷத்தோட அப்பா கிட்ட போகுதா அப்படின்றத கோர்ட்டு வந்து கவனிக்கும். கோர்ட்டுனா யார்? ஜட்ஜை தான் குறிக்கும். சரிங்களா? இது எதுக்காகனா, இது வந்து ஒரு பரிசோதனை மாதிரி. குழந்தை அழுதாலும் பரவாயில்ல, அடம் பிடிச்சாலும் பரவாயில்ல, கூச்சல் போட்டாலும் பரவாயில்ல, அது என்ன தான் கத்தட்டும், நீ தரதரான்னு கொண்டு போய் இழுத்து போய் விடுமா அப்படின்னு ஜட்ஜு சொல்லும்பொழுது எதுக்கு சொல்கிறாரு, அந்த குழந்தையை செக் பண்ணுறதுக்காக, குழந்தையோட உண்மையான மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் ஜட்ஜ் அப்படி சொல்லுவார். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் மாதிரி இது. சரிங்களா? அப்போ என்ன சொல்லுவார்னா, அம்மா குழந்தை வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்பா கிட்ட இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லுவார் அவர். சரிங்களா? நீ வந்து குழந்தைய வந்து நீ ஆற்றி தேற்றணுன்ற அவசியம்லாம் இல்லைம்மா, நீ குழந்தைய அப்படியே விட்டுரு, அது அப்பா பார்த்துக்குவார். சரியா? நீ அப்படியே விடு, நீ நெக்ஸ்ட்டு கேஸ் பாஸ் ஓவர் சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த அட்ஜான் பண்ணி பாஸ் ஓவர் பண்ணிவிட்டு ஷார்ட் பாஸ் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேஸை கூப்பிட ஆரம்பிச்சிடுவார். இதாங்க நடக்கும். சரிங்களா? அது என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த குழந்தைய வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அந்த குழந்தையும் அந்த அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, குழந்தை அப்பா கிட்ட போகுதா இல்லையா, அப்பாட்ட போகிறதுக்கு பயப்படுதா இல்லையா, குழந்தை எல்லாம் ஜாலியாக ஆசையாக அப்பாட்ட ஓடி போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் வந்து இது வந்து இதை இந்த மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரி சொல்கிறது. சரிங்களா? சரி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து அந்த அப்பாவால் பார்த்துக்க முடியும், அந்த அப்பாவுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்குது, அந்த மீன்ஸ்னு எபிலிட்டி அண்ட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக? குழந்தைய வந்து அப்பாவால் பார்த்துக்க முடியும், தன்னுடைய கணவரால் குழந்தைய பார்த்துக்க முடியும். சரிங்களா? அவருக்கு போதிய வருமானம் அதாவது அந்த தகப்பனாருக்கு வந்து போதிய வருமானம் இருக்குதா, அவரால் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறதையும் கோர்ட்டு கவனிக்கும். அதாவது என்னென்னா, அப்போ இவர் தான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு நல்ல வருமானம் இருக்குது, எனக்கு சம்பாத்தியம் நிறையாவே இருக்குது, எனக்கு வந்து போதிய வருமானம் இருக்கிறதுனால என்னால் இந்த குழந்தைய பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து அவர் வந்து வித் பேப்பர் ரெக்கார்ட்ஸோடு வந்து சப்மிட் பண்ணி கோர்ட்டில் வந்து அவர் தான் அதை ப்ரூவ் பண்ணணும், பியாண்ட் டவுட்டு. சரிங்களா? இப்போ சில இடத்துல வந்து என்ன ஆகும்னா, நான் அம்மாட்ட போக மாட்டேன், எனக்கு அம்மாவை பிடிக்கல, நான் அம்மா கிட்ட போகவே மாட்டேன் அப்படின்னு குழந்தை சொல்லிடுச்சே வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா கோர்ட் வந்து என்ன பண்ணாதுன்னா, அந்த குழந்தைய கொண்டு போய் தாயிட்ட கொடுக்காது. நான் அம்மாட்ட போக மாட்டேன், எனக்கு அம்மாவை பிடிக்கல, எனக்கு அம்மாவை பார்க்க பிடிக்கல, அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழ ஆரம்பிச்சது அப்படின்னா, அப்படி குழந்தை அப்படி சொல்லிச்சு அப்படின்னா, கோர்ட்டு அந்த அம்மா கிட்ட என்ன பண்ணாதுன்னா, அந்த அம்மா கிட்ட குழந்தைய கொடுக்காது. கரெக்டுங்களா? அந்த குழந்தை வந்து ரொம்ப எமோஷ்னலி டிஸ்ட்ரெஸ், அந்த எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ்ஸை குழந்தை காமிச்சது அப்படின்னா, ரிலக்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிலக்டன்சின்னா சொல் பேச்சு கேளாமை. கரெக்டுங்களா? ரிலக்டண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா, எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ், குழந்தை அப்பா கிட்ட போகும்போதோ அம்மா கிட்ட போகும்போதோ ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி சோகமாக இருக்குதுனாலே அதை கோர்ட்டு பார்ப்பாங்க, ஜட்ஜு பார்ப்பாங்க, பார்த்து அதை புரிஞ்சுக்குவாங்க. அப்போ என்ன ஆகும், நான் அம்மாட்ட போக மாட்டேன், ஒரு மாதிரி அழுது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி குழந்தை மூஞ்சி சின்னதாக போய்டும். அப்போது ஒரு மாதிரி குழந்தை அழறதுலாம் மூஞ்சி சின்னதாக போகும்போது அப்போ அந்த கோர்ட்டு ஜட்ஜு பார்ப்பாரு, சரிம்மா அப்போ நீ அம்மாட்ட போக வேண்டாம், சரிம்மா நீ அப்பாட்ட போக வேண்டாம். இதை தாங்க கோர்ட்டில் நடக்கும், இதாங்க சொல்லுவாங்க, இதாங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சில நேரங்களில் வந்து இந்த சாலமோன் ஞானியினுடைய கதை ஒன்று வரும் பார்த்தீங்களா, என்னன்னாக்கா குழந்தைய 2ஆக வெட்டி தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள், கிங் சாலமன். பைபிளில் அந்த ஸ்டோரி வரும். சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து ஒன்றா ஒரு வீடியோ போடும்போது பைபிள் கதையெல்லாம் எடுத்து சொல்கிறீங்க சார் அப்படின்னா, பைபிள் கதையை நான் அப்படி தாங்க சொல்லுவேன், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? எப்போ பார்த்தாலும் சும்மா பைபிள் ஸ்டோரிஸை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க, பைபிள் வசனத்தை சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஒரு வக்கீல் மாதிரியே பேச மாட்டீங்க அப்படின்னா, நான் அப்படி தான், இது என்னோடய வீடியோ, இது என்னோடய நாலேஜ். கரெக்டுங்களா? இல்லை, நான் அப்படி தான் பைபிள் வசனங்களை சொல்ல தான் செய்வேன், பைபிள் கதைகளை சொல்ல தான் செய்வேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் எனக்கு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் அந்த பெல் ஐகான் சிம்பிள் இதெல்லாம் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
நான் வந்து இந்த யூடியூப் மூலமாக இந்த விஷயங்களை மக்களுக்கு போட்டு நான் காசு சம்பாதிக்க போகிற எண்ணம் எனக்கு கிடையவும் கிடையாது. எனக்கு காசு சம்பாதிக்கணுன்ற இஷ்டமும் கிடையாது. ஓகேங்களா? ஏதோ சாப்பாடு கிடைச்சா போதும். சரிங்களா? சாப்பாடு கிடைச்சா போதும். கடவுள் நம்மள ஓரளவு கௌரவமாக வாழ வைக்கிறாரு. இதே நிலைமை நினச்சா நீடிச்சா போதும் எனக்கு. ஸோ காசு சம்பாதிக்கணும், கோடிகளில் புரளணும், லட்சங்களை சம்பாதிக்கணும், 1000 கேஸ் எடுக்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இருக்கிற கேஸை பார்த்துட்டு போனால் போதும். கடவுள் நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு. அதனால் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா தயவு செஞ்சு என் வீடியோவை பார்க்காதீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. என் வீடியோவை பார்த்து தான் ஆகணும்லாம் நான் உங்களுக்கு ஆர்டர் போடலை, டிக்டேட் பண்ணலை. என் வீடியோ ப்ளீஸ் தயவு செஞ்சு பாருங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் உங்களை ரெக்வஸ்ட்லாம் பண்ணல. நீ பார்த்தா பாரு, பார்க்கலனா போ. நீ பார்க்கலனா 1000 பேர் இருக்கான் பார்க்குறதுக்கு. யார் யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவன் தானாக போய் சோறு தேடுவான். எங்கே சாப்பாடு கிடைக்குன்னு அவனுக்கே தெரியும். அவனே போய் சோறு தேடி சாப்பிட்ருவான். அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறானோ அவன் ஆட்டோமேட்டிக்காக என் வீடியோவை பார்ப்பான். சரிங்களா? நம்ம வீடியோ வந்து எப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஒரு லீகல் நாலேஜ், ஒரு அறிவு தானம் தான் பண்ணுறேன். அதனால் நீங்கள்லாம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்கலனா க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, அவசியம் இல்லை. என்னுடைய நாலேஜை நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தானே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவில். கரெக்டுங்களா? அதாவது இந்த 100 டேஸ் இந்த படம் ஓடணும்னு நினச்சி நான் படம் எடுக்கவே இல்லையே. 100 டேஸ் இந்த படம் ஓடணும்னு நினச்சி நான் படம் எடுக்கவே இல்லையே. இந்த படம் ஓடினாலும் எனக்கு கவலை இல்லை, ஓடலனாலும் எனக்கு கவலை இல்லை. ஸோ அப்போ அதனால் எனக்கு எனக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை எனக்கு. கரெக்டுங்களா? ஸோ நம்ம கொடுக்குறது லீகல் நாலேஜ் கொடுக்குறோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அது யாருக்கு தேவையோ, யார் பிரச்சனையில் இருக்கிறானோ அவன் மட்டும் இதை ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவை பார்ப்பான். இன்டெப்த்தாக இந்த வக்கீல் நாலேஜ் கொடுக்குறாருப்பா, நம்ம இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாலேஜை கெயின் பண்ணுறவன் கெயின் பண்ணிட்டோம். மற்றவனை பற்றினா எனக்கு கவலை கிடையாது. சரிங்களா? இதில் என்ன ஆகும் அப்படின்னா, கிங் சாலமன் அப்படி தான் சொல்லுவார். பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த குழந்தைய 2ஆக வெட்டு, ஆளுக்கு பாதி கொடுப்பா அப்படின்னுவார். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குற்றமுறு உள்நோக்கத்தோட ஜட்ஜுக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா அந்த குழந்தை எனக்கும் வேண்டாம், அவருக்கும் வேண்டாம், என்கிட்டையும் வளர வேண்டாம், அவர்கிட்டையும் வளர வேண்டாம், பேசாமல் அந்த குழந்தைய அந்த தாய் மாமாட்ட கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு இவங்களே ஜட்ஜுக்கிட்ட ஐடியா கொடுப்பாங்க கோர்ட்டுக்கு. அப்படி சொன்னால் கோர்ட்டு ஏற்றுக்காது. சரிங்களா? தாயும் தந்தையும் சரியில்லை அப்படின்றத கோர்ட்டில் அவங்க நிரூபிக்கணும். இந்த தாய் வந்து சரியில்லை, குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்க, தந்தை வந்து சரியில்லை, அவங்க குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு நிரூபிக்கணும். அப்படி பியாண்ட் டவுட் நீங்கள் நிரூபித்தா தான் வந்து என்ன ஆகும்னா, குழந்தைய கொண்டு போய் தாய் மாமாட்ட கொடுப்பாங்களே தவிர, நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறது கிடையாது, நீங்கள் டிக்டேட் பண்ணுறது கிடையாது கோர்ட்டுக்கு. கோர்ட்டுன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஜுடிஷியரி. அது இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. கரெக்டுங்களா இல்லையா? அதனால் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ, கோர்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கணுமே தவிர, நம்ம சொல்கிறத கோர்ட்டு கேட்காது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்னா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், குழந்தை தாய்கிட்டையும் வளர வேண்டிய அவசியம் இல்லை, தந்தைக்கிட்டையும் வளர வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தைய பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐயா குழந்தைய தாய் மாமாட்டையே கொடுத்துருங்கய்யா, தாய் மாமாட்ட கொடுத்துருங்கன்னு நீங்கள் எப்படி கோர்ட்டில் சொல்ல முடியும்? கோர்ட் என்ன சொல்லுது? தாய் சரியில்லையா, தந்தை சரியில்லையா, 2 பேருமே லாயக்கு இல்லையா, 2 பேருமே குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் நிரூபித்தா தான் கோர்ட் என்ன பண்ணோம், சரி ஓகேப்பா 2 பேருமே சரியில்லைன்னு கோர்ட்டில் ப்ரூவ் ஆகிடுச்சு, அதனால் குழந்தைய தாய் மாமாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லும். உங்கள் இஷ்ட பிரகாரம் வந்து கோர்ட்டு நடக்காது. கோர்ட்டு நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காது. கோர்ட்டு சட்டப்படி தான் கேஸை நடத்தும். சட்டப்படி தான் கோர்ட் வந்து தீர்ப்பை கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, யார் இடத்துல வந்து குழந்தை நீண்ட நாட்களாக வளர்ந்துக்கிட்டு வருதோ, அது யார்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக அந்த குழந்தை இருக்குதோ, கரெக்டுங்களா? யாரை வந்து அந்த குழந்தைய ரொம்ப நீண்ட நாட்களாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டே அந்த குழந்தை இருக்கட்டும்னு விட்டுடும் கோர்ட்டு. அப்படி தான் தீர்ப்பு கொடுக்கும். சரிங்களா? இதில் வந்து என்னென்னா, பெற்றோரினுடைய மனநிலை வந்து கண்டிப்பாக கருத்தில் கொள்ளப்படும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க, 2 பேருமே பிபிஓவில் வேலை பார்க்குறாங்க, 2 பேருமே நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி உங்கள் குழந்தைய பார்த்துக்குவாங்க? அந்த கேள்வி அங்கே கண்டிப்பாக எழும்பும். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வேலை பண்ணுறவங்க, சம்பாதிக்கிறவங்க கிட்ட தான் அந்த பிரச்சனையே வரும். சரிங்களா? அதை வந்து கோர்ட்டுக்கு பார்த்துக்கும். ஓகேங்களா? யார்கிட்ட குழந்தைய கொடுக்கலாம்? ஏன்னா 2 பேருமே நைட் ஷிஃப்ட்டு, 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 2 பேருமே 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னும் போது குழந்தைய அங்கே யார் பார்த்துக்குவாங்க? ஸோ அந்த கேள்வி வந்து அங்கே கோர்ட்டு வந்து எழுப்போம். ஓகேங்களா? குழந்தையினுடைய ஆசை என்னன்றதை கோர்ட்டு கேட்கும். நீ யார்கிட்ட இருக்க விரும்புகிற, அப்பாட்டையா அம்மாக்கிட்டையா அப்படின்றத கோர்ட்டு கேட்கும். குழந்தையினுடைய உணர்வுகளை வந்து கோர்ட்டு கண்டிப்பாக மதிக்கும். குழந்தையினுடைய உணர்வுகளை கண்டிப்பாக கோர்ட் வந்து என்ன பண்ண ஏற்றுக்கும். குழந்தை என்ன நினைக்குது, என்ன சொல்ல வருதுன்றதை கோர்ட்டுன்றது இங்கே ஜட்ஜை தான் குறிக்கும். ஜட்ஜு தான் கோர்ட்டு. சரிங்களா? குழந்தையினுடைய வயசு மெச்சூரிட்டியை வந்து கோர்ட்டு பார்க்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த சைல்டு கஸ்டடி நான் சைல்டு கஸ்டடி ப்ளஸ் விசிட்டேஷன் ரைட்ஸ் ரெண்டுத்தையும் மாற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸாக்டாக பேச முடியாது. ஓகே, எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் திறமை கிடையாது. யார் என்ன சார் நீங்கள் சரியாகவே பேச மாட்டேங்கிறீங்க, கரெக்டாக இதை தூக்கி அதில் போடுறீங்க, அதை தூக்கி இதில் போடுறீங்க, விசிட்டேஷன் ரைட்ஸ் மேட்டரை தூக்கி காஞ்சி இதில் சொல்கிறீங்கன்னா, யார் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க வீடியோவை பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா நான் ஒவ்வொரு நோட்ஸ் நான் வந்து பயங்கரமாக நோட்ஸ் எடுத்து தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். எதுக்காகன்னா, என்னுடைய வக்கீல் சமூகம் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது, பயன் பெறணுன்றதுக்காக. முக்கியமாக வந்து நான் திமுறா தென்னவட்டாலாம் பேசலை.
எதுக்கு எடுத்தாலும் குத்தலாக பேசுறது, குடையிறது, ஓகேங்களா, எதுக்கு எடுத்தாலும் நொட்ட சொல் சொல்கிறது, அந்த மாதிரி பீப்புள் என்னோட வீடியோஸ் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம உட்காந்து லைப்ரரி நம்ம கேஸை நடத்திக்கிட்டு, நம்ம லைப்ரரியில் போய் உட்காந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு, சைட்டேஷன்ஸை படிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்லலாமா, எது சொன்னால் மக்களுக்கு நல்லா இருக்கும், என்னுடைய வக்கீல் சமூகம், ஜூனியர் அட்வொகேட்ஸு, இன்டர்ன்ஸு, ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக ரெஃபரன்ஸ் தான் சொல்கிறேன் நான். ஓகேவா, நொட்ட சொல் சொல்கிறதெல்லாம் வேண்டாம். ஓகேவா, அது நம்ம இக்னோர் தான் பண்ணுறோம். சரிங்களா, பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் பார்க்காதீங்க, தேவையில்லை. ஓகேங்களா. குழந்தையினுடைய நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், எனக்கு யாரும் பகைவனும் இல்லை, யாரும் நண்பனும் இல்லை. ஓகேங்களா. ஏன்னா நம்ம பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் நம்மளை கிண்டல் அடிப்பாங்க, கழுவி ஊற்றுவாங்க. பெரிய நாலேஜாக இருந்தாலும் கழுவி ஊற்றுவாங்க, நான் இல்லைன்னா சொல்ல. சரி, மக்களுடைய மனநிலைமை அப்படி இருக்குது. சரிங்களா, நம்ம அதுக்காக நம்ம நல்லது பண்ணிட்டு போவோம். சரி, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா, குழந்தையினுடைய மெச்சூரிட்டியை வந்து கோர்ட்டு கவனிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து தாய் வீட்லேயோ தந்தை வீட்லேயோ எந்த வீட்டில் இருந்தால் குழந்தைக்கு அபாயம், எந்த வீட்டில் இருந்தால் குழந்தைக்கு ஆபத்து வரும், இதை வந்து கோர்ட்டு கவனிக்கும் கண்டிப்பாக. சரிங்களா. அந்த குழந்தையோட உயிருக்கு எதாவது ஆபத்து வருமா, குழந்தையினுடைய சூழ்நிலை எந்த இடத்துல இருந்தால் குழந்தை பயந்து வாழும், எந்த இடத்துல இருந்தால் குழந்தை ஃப்ரீயாக வாழும், இதையெல்லாம் வந்து கோர்ட்டு கவனிக்கும். இவ்வளோ விஷயத்தையும் கவனித்து தான் வந்து கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுக்குது. நம்ம தான் அவசரப்பட்டு என்ன பண்ணுறோம், குழந்தைய வந்து அப்பாட்ட காமிக்க மாட்டோம், அம்மாட்ட காமிக்க மாட்டோம். அது நம்முடைய தப்பு. கரெக்டுங்களா. அதாவது ஏற்கனவே அந்த குழந்தை ஒரு அம்மா வீட்டில் இருக்குதுன்னா, அந்த என்ன சொல்கிறது, ஏதாச்சும் குழந்தை வந்து ஆபத்தான தருணத்தை வந்து அனுபவிச்சிருக்குதா அப்பா வீட்லேயோ அம்மா வீட்லேயோ, அது குழந்தையெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா. குழந்தை வந்து ஆபத்தான தருணத்தை ஏதாவது அனுபவிச்சிருக்குதா அம்மா வீட்டில் அல்லது அப்பா வீட்டில் அப்படின்றதையும் கோர்ட்டு பார்க்கும். கரெக்டுங்களா. இப்போ வந்து என்னென்னா, குழந்தைய வந்து கணவரால் பார்த்து கொள்ள இயலாது அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைய வந்து கணவரால் பார்த்து கொள்ள முடியாது, அவரால் இயலாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வேலை இல்லை, அவர்கிட்ட சம்பாத்தியம் கிடையாது, அவருக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மெட்டீரியல் ரெக்கார்ட்ஸ் வழியாக, பேப்பர் ரெக்கார்ட்ஸ் வழியாக நீங்கள் நிரூபிக்கணும். அவர் நம்பிக்கை துரோகம் செய்கிறவருங்க, அவர் குழந்தைக்கு பிரச்சனை கொடுப்பாரு, அவர் குழந்தைக்கு தொல்லையாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதை நீங்கள் தான் பேப்பர் ரெக்கார்ட்ஸ் வழியாக நீங்கள் நிரூபிக்கணும். ஓகேங்களா. அவர் வந்து ஒரு குடிகாரருங்க, அவர் வந்து ஒரு கல்பிரிட்டு, அவர் வந்து ஒரு கிரிமினல், அவர் கோர்ட்டால் வந்து தண்டிக்கப்பட்டவர், கன்விக்டட் கிரிமினல் சரிங்களா. அவர் மேலே கேஸ் இருக்குங்க, அவருக்கு பொம்பளை சகவாசம் இருக்குது, அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்தைய ஒழுங்காக வளர்க்க மாட்டார், எப்போ பார்த்தாலும் குடிபோதையிலே இருப்பார், அவர் வந்து என்ன சொல்ற, அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்களெல்லாம் போயிட்டு அவரை நாங்கள் குணப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்கிறோம், எப்படி இருந்தாலும் அவர் குழந்தைக்கு டேஞ்சராக தான் இருப்பார் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதை நீங்கள் தான் பேப்பர் ரெக்கார்ட்ஸ் வழியாக நீங்கள் தான் கோர்ட்டில் நிரூபிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், சரிப்பா இப்படிப்பட்ட ஆள்கிட்ட வந்து குழந்தை இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லும். இல்லைன்னா என்ன ஆகும், கோர்ட்டு வந்து அந்த என்ன சொல்கிறது, அம்மா குழந்தை வந்து உங்ககிட்டயே இருக்கட்டும்மா, ஆனால் அவர் வந்து பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கும். கரெக்டுங்களா. குழந்தை வந்து அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டார், அவர் குடிபோதையில் இருக்கும் பொழுது அவரால் என்ன பண்ண முடியாது, அந்த குழந்தைய அவரால் பார்த்துக்க முடியாது அப்படின்றத நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும், வித் பியாண்ட் டவுட்டு, வித் மெட்டீரியல் ரெக்கார்ட்ஸ். சரிங்களா. கோர்ட்டுனா வந்து பேப்பர் தான் அங்கே பேசும். சரிங்களா. ரெக்கார்ட்ஸ் தான் அங்கே பேசும். அவரோட நடத்தையில் களங்கம் இருக்குங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். அவர் பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நைட் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் நிரூபிக்கணும் பியாண்ட் டவுட்டு. அவர் வந்து பல பொண்ணுங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாருங்க, அவர் நடத்த சரி கிடையாது அப்படின்லாம் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் தக்க ஆதாரத்தை நீங்கள் தான் கோர்ட்டில் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டில் சரியான ஆதாரங்களை கொடுக்கலன்னா அது பொய் குற்றச்சாட்டு என்று கருதப்பட்டு பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்யப்படும், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. அதாவது அந்த வீட்டில், கணவருடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா குழந்தையினுடைய வாழ்க்கை வீணாயிடும், குழந்தையினுடைய எதிர்காலம் வீணாயிடும். அவரோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை சரியில்லை, அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, சண்டை சச்சரவாகவே இருக்கும், ஒரே நச்சாக இருக்கும், என்ன சொல்கிறது, ஒரே நியூசன்ஸாக இருக்கும், குழந்தை அங்கே சரியாக வளராது அப்படின்லாம் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அதற்குண்டான எவிடன்ஸை, ரெக்கார்ட்ஸை நீங்கள் தான் கொடுக்கணும். கோர்ட்டு வந்து சும்மா கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லைன்னா கேஸ் டிஸ்மிஸ் தான், பிரயோஜனம் இல்லை கேஸை போட்டு. சரிங்களா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, கணவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரராக இருந்தாருங்க, ஆனால் இப்போ அவர்கிட்ட காசு இல்லைங்க. என்னுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரராக இருந்தார், ரொம்ப காசு பணம்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அவருக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, சம்பாத்தியம் கிடையாது, பிஸ்னஸில் லாஸ் ஆகி போச்சு, அப்படி அவர் வந்து பாப்பர் ஆகிட்டார், அவர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார், அவர்கிட்ட கடன் கட்டுறதுக்கே காசு இல்லை, வட்டி கட்டுறதுக்கே அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் தான் நிரூபிக்கணும். சொன்னால் மட்டும் பத்தாது, சொல்கிறதுன்றது வெறும் அக்யூசேஷனு, அது வெறும் குற்றச்சாட்டு, அதை நிரூபிக்கணும் இல்லையா. சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது.
ஸோ அவர் வந்து என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேங்க் பேலன்ஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஐடி ரிட்டர்ன்ஸு 3 வருஷம் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவார். 3 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தாக்கல் பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் சொல்கிறது பொய் குற்றச்சாட்டாக மாறிடும். அப்போ யார் உண்மையை சொல்கிறாங்க, யார் பொய் சொல்கிறாங்கன்றது அந்த ரெக்கார்ட்ஸை வச்சு தான், பேப்பர் ரெக்கார்ட்ஸ், மெட்டீரியல் ரெக்கார்ட்ஸ், எவிடன்ஸ் அதுதான் அங்கே கோர்ட்டில் பேசும். ஸோ அவர் வந்து கையில் காசு இல்லை, பணம் இல்லை, ஓகேங்களா, அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் தான் வந்து நீங்கள் தான் பேப்பர் ரெக்கார்ட்ஸ் வழியாக அதை நிரூபிக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு வந்து ஒரு அப்பாவா வந்து எந்த ஒரு உதவியும் செய்யலைங்க. அவர் உறுதுணையா இல்ல அவரு. அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதையும் நீங்க தான் ரெக்கார்ட்ஸ் வழியா நிரூபிக்கணும். சரிங்களா? குழந்தைக்கு ஒரு பால் கூட அவர் வாங்கி தந்ததில்ல, பொம்மை கூட வாங்கி தந்தது கிடையாது. அப்படிலாம் சொல்றீங்கன்னா, அதையும் நீங்க தான் வந்து நிரூபிக்கணும். குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது இல்ல. குழந்தைக்கு அவர் ஸ்கூல் ஃபீஸே கட்டினது இல்லைங்க. நான் தாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா, குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த பில்ல நீங்க தான் கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். குழந்தைய வளர்க்கறதுக்கு அவர் காசு குடுக்கறது கிடையாது. குழந்தைக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கோ, ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறதுக்கோ, மருத்துவ செலவுக்கு அவர் காசு குடுக்கறது இல்ல. அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதெல்லாம் நீங்க பேப்பர் ரெக்கார்ட்ஸ் வழியாக நிரூபிக்க வேண்டும். சரிங்களா? அப்போ இப்போ இத பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தகப்பனும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு பால் லாக்டோஜன் வாங்குன பில்ல எடுத்து வச்சுக்குவாரு அவரு. அதுக்கப்புறம் குழந்தைய டாக்டர் கிட்ட கொண்டு போய் ரூ. 200 கன்சல்டிங் ஃபீஸ் குடுத்து குழந்தைக்கு ஊசி போட்டா, அந்த பில் எடுத்து வச்சுக்குவாரு. அப்புறம் குழந்தைக்கு இவரு என்ன பண்ணுவாரு, ஆன்லைன்ல ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு, இவரோட அக்கவுண்ட்லேருந்து குழந்தைக்கு ஆன்லைன்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு, அந்த பில் எடுத்து வச்சுக்குவாரு. ஏன்னா, நீங்க இப்படி குற்றச்சாட்டு சொல்லும்போது, அந்த குற்றச்சாட்ட வந்து அவர் பொய்ன்னு அவரு நிரூபிக்கணும்ல. அப்ப அவரு எங்க போவாரு? இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் அவரு கேதர் பண்ணி அவரு சேகரிச்சு வச்சுக்குவாரு. வேற ஒண்ணும் கிடையாது. குழந்தைக்கு வளர்க்கறதுக்கு குழந்தைக்கு சாப்பாடு காசு குடுக்கறது இல்லைங்க அப்படின்னா, அவரு என்ன பண்ணுவாரு? உடனே மாசமானா உங்க அக்கவுண்ட்ல 5000, 10,000 உங்க அக்கவுண்ட்ல அவரு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அத வந்து அவரு ரெக்கார்டா காட்டுவாரு கோர்ட்ல. அம்மா நான் வந்து மாசம் மாசம் காசு குடுத்துட்டு இருக்கேன்ம்மா. ஜட்ஜ் அம்மா கிட்ட அவர் அப்படி தான் சொல்லுவாரு. அப்ப ரெக்கார்ட்ஸோட அவரு நான் வந்து ஐ அம் ட்ரான்ஸ்ஃபரிங் மை மனி எவ்ரி மந்த் டூ மை வைஃப் த்ரூ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர். ஐ அம் பேயிங் ஹர் ₹10,000 பெர் மந்த். என்ன சொல்றது, அந்த ஃபார் நரிஷிங் த சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, பணத்த போட்டுட்டு, அத பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டுவாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாரு, குழந்தைக்கு நான் எல்ஐசி பாலிசி போட்டேன். குழந்தைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் தங்க மகன் வளர்ப்பு திட்டம். தங்க மகள் வளர்ப்பு திட்டத்தில நான் குழந்தைக்கு பணம் போட்டு மாசம் மாசம் கட்டிட்டே வரேன். குழந்தைக்கு எல்ஐசி பாலிசி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாலிசியெல்லாம் எடுத்து உங்ககிட்ட கோர்ட்ல காட்டுவாரு. அப்போ உங்களுடைய பொய் குற்றச்சாட்டு என்ன ஆகும்? அடிபட்டு போகும். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே வந்து எவிடன்ஸ் தான் முக்கியம். இதில யார்